அவரை பிடிக்கலன்னா எனக்கு ஓட்டு போடுங்க, இவரை பிடிக்கலன்னா எனக்கு ஓட்டு போடுங்க. நான் என்ன செய்ய போகிறேன், நான் மக்களுக்கு இதுவரையிலும் என்ன செஞ்சுருக்கேன், இல்லை இனிமேல் என்ன செய்ய போகிறேன், ஒருவேளை நான் ஆட்சிக்கு வந்து என்ன திட்டங்கள் என்ன அப்படின்றது அந்தளவுக்கு அவருக்கு தெளிவு கிடையாது. அதிமுக எதிர்ப்பு அப்படின்னு ஒரு வாக்கு இருக்கும், அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்புன்னு ஒரு வாக்கு இருக்கும். ஒரு ஒரு கட்சிக்கு ஆதரவு வாக்கு இருக்கும், அதே கட்சிக்கு எதிர் வாக்குகள் இருக்கும். அந்த எதிர் வாக்குகளை சொல்லிவிட்டு அந்த வாக்குகளை பெறணும் அப்படின்ற அந்த பேசிக்கான அந்த அரசியலை செய்கிறாரு. அதில் அதை இன்னும் கூர்மைப்படுத்தி என்ன பண்ணுறதுன்னா, இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர் 5 வருஷம் ஆண்டிருக்கிறாரு அப்படின்னா, அப்போ அவர் ஒரு சில தவறுகள் செய்கிறாங்க, இல்லை ஆட்சியின் மீது கெட்ட பேர் இருக்குன்னா அந்த வாக்குகளை அப்படியே அறுவடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த அரசியலை வந்து சுலபமாக்கிறதுக்கு உண்டான பண்ணுறாங்க. அப்போது என்னென்னா வந்து அவரை பிடிக்கலன்னா எனக்கு ஓட்டு போடுங்க, இவரை பிடிக்கலன்னா எனக்கு ஓட்டு போடுங்க. நான் என்ன செய்ய போகிறேன், நான் மக்களுக்கு இதுவரையிலும் என்ன செஞ்சுருக்கேன், இல்லை இனிமேல் என்ன செய்ய போகிறேன், ஒருவேளை நான் ஆட்சிக்கு வந்து என்ன திட்டங்கள் என்ன அப்படின்றது அந்தளவுக்கு அவருக்கு தெளிவு கிடையாது. அதை சொல்வதற்கு உண்டான ஒரு சொல்லாடலோ, இல்லை அந்த அரசியல் புரிதலோ, இல்லை திட்டங்களோ, இல்லை கொள்கைகளோ இல்லாத காரணத்தினால் என்ன பண்ணுறாருன்னா, 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று திமுக, தாவேகா, இல்லை இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஸ்டாலின் வர்சஸ் விஜய். ஸ்டாலின் சாருக்கும் எனக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி அந்த அந்த சண்டையை வந்து நேரோ டவுன் பண்ணிக்கிறார், சுருக்கிக்கிறார் அவரோட அந்த அந்த எல்லைக்கோட்டை. ஏன் அப்படின்னா, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மற்றவங்களெல்லாம் சண்டைக்கு கூப்பிட்டோம், இல்லை மற்றவங்களெல்லாம் பற்றி பிரச்சாரம் பேசணும் அப்படின்னா அவங்க நம்மளை தொட்டால் நம்மளை இதை விட எதனா விமர்சனம் பண்ணுவாங்க, அந்த தேவையில்லாத அந்த தலைவலி, நம்ம மாற்று அரசியல் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நாம் தமிழர் கட்சி சீமானை பற்றி அவர் பேசுகிறாருன்னா, சீமானெல்லாம் திருப்பி வந்து இதுக்கு ஏற்றார் போல் பேசுவார். இல்லை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுகிறாருன்னா அவரும் வந்து அவங்களுக்கும் பெரிய ஒரு கட்சி, நிறைய பேர் ரவுண்டாக கிண்டல் பண்ணுறாங்க, கலாய்க்கிறாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, திமுக ஒண்டி சார்ஜ் வைக்கிறார் ஒன்று. இதனால் அவருக்கு வந்து என்னென்னா ஒரு சுலபமான ஒரு அரசியல், அந்த பழைய திமுக எதிர்ப்புன்ற அரசியல். அது இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ அடுத்த முறை போகும்போதெல்லாம் ஒரு போர்டு கழுத்தில் ஒரு போர்டு மாட்டின்னு போயிடலாம் தெரிஞ்ச மாதிரி, தாவேகா வர்சஸ் திமுக, பின்னாடி டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வர்சஸ் விஜய். இன்னும் விளம்பரம், ஏன்னா விளம்பரத்தை தான் அவர் மையமாக வச்சிருக்கிறார். அதாவது அடிப்படையில்